தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. காற்று மாசு எதிர்ப்பு நடவடிக்கை செயல் திட்டம் நிலை 3 அமலாகியுள்ளது. அப்படியென்றால் என்ன, மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் என நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, டெல்லியை பொறுத்த அளவில் தற்போது காற்று மாசின் நிலை என்னவாக இருக்கிறது? இதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? டெல்லியினுடைய காற்று மாசினுடைய தரம் என்பது மிகவும் மோசமான நிலையில் தற்பொழுது சிவியர் என்ற ஒரு கேட்டகரியில் வகைப்படுத்தப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் என்பது தலைநகர் முழுவதுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த மத்திய அரசினுடைய காற்றினுடைய தர மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது கிராப் என அழைக்கப்படும் அந்த காற்று மாசு எதிர்ப்பு நடவடிக்கை செயல் திட்டத்தினுடைய 3வது நிலையை டெல்லியில் அமல்படுத்துகிறார். அதாவது 400 காற்றினுடைய தர குறியீடு 400க்கும் அதிகமாக, சுமார் 400லிருந்து 450க்கும் அதிகமாக செல்லும் பொழுது இந்த கிராப் 3 என அழைக்கப்படும் இந்த ஒரு செயல் திட்டமானது அமல்படுத்தப்படுவது வழக்கம். மொத்தம் 4 நிலைகள் உள்ள தற்பொழுது 3வது நிலையை தற்பொழுது டெல்லியில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அமல்படுத்த இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த ஒரு அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தின் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் டெல்லியில் இன்று காலை 8 மணி முதல் அமலாகி இருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளுக்கு 5 வகுப்புகள் வரைக்குமான பள்ளிகளுக்கு மிக முக்கியமாக ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக மட்டுமே வகுப்புகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் பள்ளிகள் மூடுவதற்கான ஒரு உத்தரவை டெல்லியினுடைய முதல்வர் அதிஷ் நேற்று இரவே அறிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கான அந்த ஒரு செயல்பாடும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சார வாகனங்கள், சிஎன்ஜி மற்றும் BS 4 ரக டீசல் பேருந்துகளுக்கான ஒரு இயக்கம் மட்டுமே தற்பொழுது டெல்லியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மற்ற வாகனங்கள் அண்டை மாநிலங்களான ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து டெல்லிக்குள் வருவதற்கான தடையையும் இன்று காலை 8 மணி முதல் தற்பொழுது மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கிறது. கடுமையான ஒரு மோசமான காற்று மாசின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவை மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் பொதுமக்களுடைய அந்த பாதிப்புகள், உடல்கூறு பாதிப்புகளும் அதிகமாக உள்ளதன் காரணமாக மருத்துவமனைகள் சிறப்பு OPD என்பது இந்த ஒரு சுவாச கோளாறுகள் மற்றும் பொல்யூஷனுடைய பாதிப்புகளுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கிராப் 3 அந்த செயற்திட்டத்தின் அடிப்படையில் தலைநகரினுடைய அந்த பகுதிகள், குறிப்பாக தலைநகர் டெல்லி மட்டுமல்லாமல் அதனுடைய அண்டை மாநிலங்களான ஹரியானாவினுடைய குருகிராம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய நொய்டா ஆகிய பகுதிகளுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் என்பது அமலாகியுள்ளது. கட்டுமான பணிகள் மற்றும் இடுப்பு நடவடிக்கைகள் என்பது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. சுரங்கம், சாலை, போரிங் மற்றும் துளையிடும் பணிகளுக்குமான தடையை தற்பொழுது மத்திய அரசாங்கமும் டெல்லி மாநில அரசாங்கமும் தலைநகர் டெல்லியினுடைய அந்த NCR என அழைக்கப்படும் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் பகுதியில் அமல்படுத்தியிருக்கின்றன. சராசரியாக மத்திய அரசினுடைய கூற்றின் அடிப்படையில் ஒரு நாள் ஒன்றுக்கு 25க்கும் மேற்பட்ட சிகரெட்டை ஒருவர் புகைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு காற்றின் தரம் தான் டெல்லியில் நிலவுவதாக இந்தியாவினுடைய மத்திய மாசு தர கட்டுப்பாட்டு வாரியமும் தெரிவித்திருக்கிறது. அதனால் பொதுமக்கள் தேவையான ஒரு விழிப்புணர்வுடன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் பொதுமக்களுக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் டெல்லியினுடைய ஒரு முக்கியமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தண்ணீர் தெளித்து அந்த மரங்களுக்கான மீதான அந்த ஒரு மாசை போக்குவதற்கான நடவடிக்கைகளும் மத்திய அரசு செய்து வருகிறது. இவை மட்டுமல்லாமல் கூடுதலாக என்ன நடவடிக்கைகளை கொண்டு வரலாம், டெல்லியில் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை இந்த காற்று மாசின் காரணமாக பிரகடனப்படுத்த வேண்டுமா என்ற ஒரு ஆலோசனையும் இன்று மாலை நடைபெறவுள்ள அந்த ஒரு மத்திய மற்றும் மாநில அரசினுடைய கூட்டுக்குழுவினுடைய ஆலோசனைக்கு பிறகு தெரியவரும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.